செல்வி, செவ்வந்தி என்று இரு இணைபிரியாத தோழிகள் இருந்தார்கள். இதில் செல்வியாகட்டும் அவளுடைய பெயருக்கு ஏற்றாற்போல எதற்கெடுத்தாலும் கண்மூடித்தனமாக செலவு செய்து கொண்டு வாழ்ந்து வந்தவள். ஒரு ஆட்டோவில் போனால் கூட அவர்கள் பேசிய தொகையை விட 5 ரூபாய் அதிகமாகவே கொடுப்பாள். ஆனால் செவ்வந்தியாகட்டும் அந்த குணத்திற்கு முற்றிலும் மாறுபட்டவளாக இருந்தாள். சிக்கனம் என்பது அவளின் மனதில் குடிகொண்டிருந்தது. செலவழிப்பதே அவளுக்கு பிடிக்காது. பணத்தை எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமித்து கொண்டு வந்தாள். ஏண்டி செவந்தி, எதுக்காகடி இப்படி பணத்தை சேர்த்து வைக்கிற? யாருக்காக சேர்த்து வைக்கிற? அடி ஏண்டியம்மா, இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம், நாளைக்கு வயசாகி போய் உடம்பு முடியாமல் போச்சுன்னா நம்மளையெல்லாம் யாரடி பார்த்துப்பா? அதுக்கு இன்னைக்கே நாம் ஏதாவது சேர்த்து வச்சா தன்னடி உண்டு. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் நாளைக்கு அப்படின்ற ஒன்று, அது மேலே எனக்கு எப்பவுமே நம்பிக்கையே இல்லடி. இந்த உலகத்தில் இன்னைக்கு பார்க்குறவங்கள நாளைக்கு பார்க்க முடியல. வாழ்க்கைன்றது நம்ம கையிலையா இருக்கு? இருக்கிற நேரம் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோ தாண்டி. ஆமாண்டி செல்வி, நீ சொல்கிறதும் சரிதான். இருந்தாலும் உன்ன மாதிரி என்னாலையும் வாழ முடியல, என்ன மாதிரி ஒன்னாலையும் வாழ முடியல என்றெல்லாம் தங்கள் கருத்து பரிமாற்றங்களை ஒன்றாக பகிர்ந்து கொண்டு வாழ்க்கை பயணங்களில் ஒன்றாக இணைந்து பயணித்து கொண்டு வந்தவர்கள் ஒரு நாள் திடீரென்று ஒரு விபத்தில் இருவரும் ஒரே நேரத்தில் மரணமடைந்து விடுகிறார்கள். யமதூதர்கள் அவர்களின் இருவரின் உயிரையும் பறித்து கொண்டு தேவலோகம் சென்று விடுகிறது. பூலோக வாழ்க்கையில் வாழ்ந்து முடிந்த அந்த இரு ஆத்மாக்களும் இறைவனுக்கு முன்பாக மண்டியிட்டு கொண்டு நின்றது. ஏன் சாமி, நாங்க நல்லா தானே இருந்தோம், எதுக்காக எங்களை இவ்வளோ சீக்கிரம் சாவடிச்சு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துட்டீங்க? இந்த பிறவியில உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுமா. பூலோகத்துல நீங்க இன்னும் வாழலாம். உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் தொடங்க போகுது. நீங்க இப்ப எடுக்க போற இந்த பூலோக வாழ்க்கையில நீங்க 2 பேரும் தீர்க்காயுசா 90 வயசு வரைக்கும் வாழ போறீங்க. ஆனா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்றது நீங்களே தீர்மானிச்சு தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. என்ன சாமி சொல்றீங்க? நாங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டோமா? நாங்க ஒன்றும் தேர்ந்தெடுத்துக்கவே இல்லையே. ஆமாம்மா, நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் உங்கள் பிறவியில் வாழ்ந்திருக்கும் போது என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் 2 பேரும் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கையோட தீர்ப்பு என்னன்றதை சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. செல்வி, நீ ஒரு ஆம்பளையா ஒரு பணக்கார வீட்டில் பிறந்து செல்வ செழிப்போட வாழுவ. செவ்வந்தி, நீ ஒரு சாதாரண குடும்பத்தில் திரும்பவும் ஒரு பெண்ணாக தான் பிறக்க போகிற. அது கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கையை தான் நீ அங்கே சந்திக்க வேண்டியிருக்கும். என்ன சாமி இது? எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்க? நான் பூலோக வாழ்க்கையில் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலையே சாமி. நீ எந்த பாவமும் பண்ணலைன்றது உண்மைதாம்மா. ஆனா நீ பூமியில வாழ்ந்த வரைக்கும் உன்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் ஏற்படலையே தாய். அப்படின்னா செல்வி மட்டும் அப்படி என்ன பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கா? பூமியில வாழும்போது ஒரு தான தர்மம் பண்ணினா மட்டும்தான் புண்ணியம்னு கணக்கு இல்லை. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல 10 ரூபாய் செலவு பண்ணும் போதும் அதுவும் புண்ணிய கணக்குல தான் வரும். செல்வியை பொறுத்தளவுக்கும் அவ 10 ரூபாய் சம்பாரிச்சாரும் அதுல இருக்கிற 8 ரூபாயை செலவழிச்சுக்கிட்டு வாழ்ந்து வந்தவ. பணத்தை எப்படி சேமிச்சு வைக்கணும்னு தெரியாம ஒரு வெகுளித்தனமான வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு வந்தவ. ஆனா அவ செலவழிச்ச ஒவ்வொரு பணமும் ஒரு வியாபாரிகளாகட்டும் ஒரு வாகன ஓட்டுநர்களாகட்டும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கெல்லாம் அந்த பணம் உதவி இருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அவ உதட்டுக்கு போடுற ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினா கூட வேண்டி வீணா பணத்தை செலவு பண்ற, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி நீ அவளை கேள்வி கேட்டிருக்க. ஏன் சாமி, வீணா பணத்தை செலவு பண்ணாதேன்னு சொன்னது ஒரு தப்பா? அது தப்புன்னு சொல்ல வரல. நீ சேமிச்சு வைக்கிறது உன்னோட விருப்பம், அவ செலவழிக்கிறது அவளோட விருப்பம். அத வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அது பாக்குறதுக்கு வெறும் ஒரு லிப்ஸ்டிக் தான். ஆனா அந்த தொழிலை நம்பி எத்தனையோ ஏழை மக்கள் பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ அந்த பொருளை வாங்கறதுனால எத்தனையோ ஏழை மக்களோட வாழ்வாதாரங்கள் காப்பாற்றப்படுது. தொழிலை நம்பி வேர்வு சிந்தி உழைக்கும் உழைப்பாளிகளுக்கு செல்வி செலவழிச்ச பணமெல்லாம் அவங்களோட வாழ்க்கைக்கு உதவியா இருந்திருக்கு. ஆனா நீ உனக்காக மட்டும் வாழ்ந்தவ, உங்க குடும்பத்துக்காக மட்டும் வாழ்ந்தவ. தெரிஞ்சோ தெரியாமலோ செல்வியை பொறுத்த வரைக்கும் அவ ஊருக்காக வாழ்ந்தவ. சேர்த்து வைக்கிறது தப்பில்ல, ஆனா அதே நேரத்துல நம்ம செலவழிக்கிற பணமும் வீணா போறதில்லைன்றதும் நம்ம நினைச்சு பார்க்கணும். அது எப்பவுமே ஒரு வாழ்க்கையை காப்பாத்துன்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். நம் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்க போகிறது என்பதை தீர்மானிப்பதே நாம் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கைதான். வெல்கம் டு ஓன் மைண்ட் வாய்ஸ். நன்றி.